இன்னைக்கு வந்து டே 40 ஆக்சுவலி டே 30 ஏன்டா வீடியோ போடலன்னு பார்த்தேன்னா அந்த வீக் எனக்கு வந்து ரொம்பவே ஹெக்டிக்காக இருந்துச்சுங்க ஒர்க்கு. ஸோ அதனால வந்து அன்னைக்கு என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. பட் சேலஞ்ச் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ ஆனாலும் வந்து வீடியோ எடுக்க முடியல. ப்ளஸ் டே 20க்கும் டே 30க்கும் பெரிய டிராஸ்டிக்காக எந்த சேஞ்சுமே கிடையாது. ஆனால் இப்போ டே 20லேருந்து டே 40 வந்து நல்லாவே சேஞ்ச் இருக்குது. ஏன்னா என்னை பார்க்குற எல்லாருமே கேட்குறாங்க, ஏன்டா ஒல்லி ஆகிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சம்பவம் நான் வந்து ஏதோ ப்ராக்ரஸில் தான் இருக்கேன்றதுனால தெரியுது. ஏன்னா என்னோடய வெயிட்டுமே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 78.5ல் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலி டே 40ல் வெயிட் வந்து 73. ஸோ ஓரளவுக்கு ஏம் பண்ணபடி 10 டேஸ்க்கு ஒரு 1 kg குறைஞ்சிட்டே தான் வருது. ஸோ அதனால் ஓகே சம்பவம் நம்ம வந்து நல்ல ப்ராக்ரஸில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இது அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து என்னோடய டயட்டுமே என்னென்னா சேம் ஆஸ் தான். நான் வந்து ரொம்ப சேஞ்ச்லாம் பண்ணல. டெய்லி ஒரு 1700 கலோரிஸ் சாப்பிட்றேன். 1700 கலோரிஸ்க்கு இந்த வெயிட் குறைஞ்சிட்டே வரதுனால ஓகே இதிலே வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். ஸோ எப்போ வெயிட்டு குறையிலையோ அப்போ வந்து இதை மாற்றலாம், அப்போ இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். இப்போதைக்கு இது கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ப்ராக்ரஸில் போயிட்டுருக்கோன்றது எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, டே 40 இப்போ 73 இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ராக்ரஸில் தான் இருக்குது. ஒரு பாடி அப்டேட்டும் பார்த்துட்டு அப்படியே இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ வந்து நான் ஜிம்முக்கு போயிட்டு ஒரு வீடியோ ஷூட் எடுத்துகிட்டு ப்ளஸ் சண்டேவாக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்கிறனால ஆஃபீஸ் போகிறேன். ஸோ கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு அந்த வரைக்கும் முடிக்கணும். ஸோ இதோட நீங்கள் அப்படியே வந்து கன்டினியூ ஆக நான் வந்து ஜிம்மில் பார்க்கலாம், இல்லை பாடி அப்டேட் முடிச்சுட்டு ஜிம்மில் உங்களை மீட் பண்ணுறேன் சொல்லிட்டு பாயெல்லாம் சொல்ல போகல. அப்படியே வீடியோ பாருங்கள். Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre, empty out the reservoir. Yeah, I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I think I'm going crazy, don't think I'll get home safe. So I'm taking 6 shots, all straight to the face. I'm taking 6 shots, are you coming with me? I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop. ஆகுது. எனக்கு ஆல்ரெடி செம்மையாக தூக்கம் வருது. ஸோ நான் இதோட இந்த டே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டே. ஏன்னா நான் வந்து மார்னிங் ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டோட கொஞ்சம் வெளியே போயிட்டு என்னோட ஆஃபீஸோட ஒர்க்கையும் முடிச்சுட்டு ப்ளஸ் வாக்கிங்குமே போயிட்டு ஸோ ஒரு நல்ல டே. ப்ளஸ் உங்ககிட்ட வந்து நான் இந்த 40 நாளில் பார்த்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்றது. அதாவது நம்மளோட லைஃப் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்ல, அதே தான் நானுமே ஃபேஸ் பண்ணேன். அதாவது என்னோட கோல் என்ன, வெயிட்டு கம்மி பண்ணுறது. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நான் வந்து பாஸ்ட் டேஸ்லேயே சொல்கிறேன். அதாவது என்னோட வெயிட்டை நான் வந்து குறைச்சிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 74ல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திருப்பி 74 அப்படின்னா நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த நாள் திடீர்னு பார்க்கும்போது 75 இருக்கும். என்ன அது 75, நம்ம வெயிட் குறைச்சிட்டு ஒரு என்னடா பார்த்தா வெயிட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா சம்டைம்ஸ் நான் வந்து முன்னாடி நாள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிட்ருப்பேன். அது வந்து திருப்பி என்னால் குறைக்கவே முடியாது. நான் இதுக்காக கிட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா கிடையாது. நான் என்ன பண்ணேன், ஓகே திருப்பி நம்ம வந்து டயட் பண்ணிருப்போம், திருப்பி நல்லா வந்து ரொம்ப கண்ட்ரோலாக சாப்பிடுவோம், திருப்பி ஒர்க் அவுட் அதிகப்படுத்துவோம் நான் பண்ணா திருப்பி அந்த வெயிட்டுக்கு வந்துடுவேன். அதாவது நான் வந்து இது வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். அதாவது நான் வந்து லாஸ்ட் டேஸ்க்கு முன்னாடி டேஸ் பார்க்கும்போது 75 இருந்தேன், திருப்பி வந்து 2 நாளில் வந்து குறைஞ்சிச்சு. ஸோ அதனால இதை நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னு பார்த்தா, நீங்களுமே மேபி உங்களோட லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு டயட்லேயே
இருக்கலாம். நீங்களே ஒரு நாள் வந்து ஏதோ தெரியாமல் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு ஐயோ இதோட அதிகமாக சாப்பிட்டேன், என்னோட வந்து இதோட வெயிட் ஏறிடும், நான் வந்து இதோட கிட் பண்ணுறேன் என்னோட டயட்டே அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் ஒரு நாள் அதிகமாக சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது. மாதிரி கமான் நீங்கள் அடுத்த நாள் திருப்பி வந்து அந்த ட்ராக்கு போகலாம். ஸோ திருப்பி நீங்கள் வந்து டயட்டில் இருந்தீங்கன்னா அந்த வெயிட்டு குறையும். அது மட்டும் நான் சொல்லிட்டு, ஸோ நம்மளோட லைஃப்பில் நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணி திருப்பி அதை ஓவர் கம் பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நான் வந்து இப்போ அச்சீவ் பண்ணல, பட் ஆனால் வெயிட் குறைஞ்சது திருப்பி வந்து குறைய வச்சல, அதனால அது ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு சின்ன அப்டேட் இருக்கு. இந்த அப்டேட்டை வந்து நான் வந்து 50th டே அன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். பை.